ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ நினைத்தது மட்டுமே உனது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகின்றாய். மனிதன் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்றை நிகழ்த்துவார் என்பதை நீ கேள்விப்பட்டிருக்கவில்லையா? வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே உன் வாழ்வு குறையில்லாத வாழ்க்கையாக நிச்சயமாக ஒரு நாள் மாறும். என்று நீ ஆசைகளை துறந்து உனது கோபத்தினை தூக்கி எறிந்துவிட்டு, நான் தனியாக நிற்கிறேன் சாயப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் கதறி அழுதாயோ, அன்றிலிருந்தே உனக்கான வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இது நாள் வரை நான் ஒவ்வொரு நொடியும் நீ செய்யும் அனைத்து வேலைகளையும் வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தேன். என் பிள்ளை, நீ எத்தனை அழகாய் இத்தனை பெரிய கஷ்டத்திலும் இல்லை என்று எதையும் சொல்லாது இருப்பதை கொண்டு திருப்தியுடன் சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் வாழ்வதை பார்த்து நான் ரசித்திருந்தேன். இனி நான் உன்னோடு இருப்பது உன் கண்களுக்கு தெரிய வரும். உன்னிடம் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருந்ததால் நான் உன்னருகில் இருப்பதை உன்னால் உணரவும் முடியவில்லை, உன் கண்களுக்கு புலப்படவும் இல்லை. பல நல்ல பழக்கங்களையும் தான் பட்ட கஷ்டத்தை எனது துரோகியும் அனுபவிக்க கூடாது என்று இத்தனை நல்ல உணர்வில் ஊறி கிடக்கும் என் பிள்ளையே, உன் வெறுப்பை விடுத்து முகத்தில் சிறு புன்னகை என்றென்றுமே இருக்கட்டும். அதுதான் உன்னிடம் நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கும். நேர்மறையான எண்ணத்தோடு என்றென்றும் நீ இருக்க பழகிக்கொள். கடந்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது தந்த கசப்பான பாடத்தையும் உண்மையையும் என்றென்றுமே மறந்து விடாதே. அதை இனி உன் வாழ்வினில் செயல்படுத்தி உன் முன்னேற்றமான காலத்தில் பயன்படுத்தி முன்னேறு. இன்றிலிருந்து உனது முன்னேற்றமான காலம் தொடங்கிவிட்டது. உன்னுள் இருக்கும் துர்குணங்களான கோபம், வெறுப்பு, ஆசை, பொறாமை, கர்வம், கஞ்சத்தனம் இவையெல்லாம் இன்றோடு உன்னை விட்டு விலகும். நீயும் அம்மாதிரியான துர்குணங்களை நினைப்பதை தவிர்த்துவிட்டு நல்ல எண்ணங்களை மேன்மேலும் எண்ண தொடங்கிவிட்டாலே உனது எண்ணங்களுக்கு தகுந்தவாறே எல்லாமும் இந்த பிரபஞ்சமும் நீ கேட்டதை விட பன்மடங்காக உனக்கு செய்து தருவர். நீயும் மற்ற பிள்ளைகளைப் போல் என்றோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் உன் எதிர்மறை எண்ணத்தாலேயே உன் சந்தோஷங்கள் அத்தனையும் பறிக்கப்பட்டு விட்டன. என்ன நடந்தது உண்மையில் என்று உனது பொய்யான உறவுகள் உன்னை பற்றி ஆராயாமலேயே உன்னை தவறாக புரிந்து கொண்டு சிலரின் சாபத்தையும் சிலரின் கண்ணீரையும் சிலரின் மனவேதனையும் என்று நீ வாங்கி கொண்டாயோ, அன்றிலிருந்து உன்னை இது நாள் வரை உன் கர்ம வினையானது உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் இன்றோடு முடியட்டும். உன் மனதுக்கு ஆறுதலாய் இன்றிலிருந்து மருந்தாய் நான் இருப்பேன். யார் அன்புக்காகவும் இனியாவது ஏங்காமல் இரு. உன் அன்புக்காக ஏங்குபவர்கள் யார் என்று அவர்களுக்கு உனது அன்பினை அதிகமாக பொழிந்தாலே போதும். அதுவும் அளவோடு இருந்தாலே உனக்கு மகிழ்ச்சிதான். இதுதான் உனது வாழ்க்கை என்று வாழ பழகிக்கொள். உன் மனதை புரிந்து கொண்டு உன்னை வெறுத்து ஒதுக்கிய உன் துணை உன்னை தேடி வரும் நேரம். கண்களை துடை, அழுவதை நிறுத்து, நேர்மறையாக எப்போதும் செயல்படு. ஒரு வேலையை செய்ய நினைத்தால் உடனே செய்து முடித்துவிடு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் சந்தேகத்தோடு சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த வேலையை செய்வதை கைவிட்டுவிடு. நீ எதை செய்ய ஆசைப்பட்டாலும் அதனை என்னிடம் சொல்லிவிட்டு செய். அதனை வெற்றி பெற செய்வது எனது வேலை. வெற்றி வருமா வராதா என்ற யோசனையெல்லாம் உனது குணத்திற்கு ஏற்புடையதல்ல. உனது நல்ல காலமானது இன்றிலிருந்து இந்த புதன்கிழமை நன்னாளிலிருந்து
யோக நரசிம்மரின் அருளால் தொடங்கும். அவரின் கால சக்கரத்தை தொட்டுவிட்டுதானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய்? உன் முன்னால் பேச தைரியமில்லாமல் சூழ்ச்சி செய்து முதுகில் குத்திய கோழைகள் இன்று உன் வாசல் தேடி வருவார். அவர்களிடம் பேசு, பழகு, எல்லாமுமே செய். ஆனால் நீ நம்பும் அளவிற்கு அவர்கள் உண்மையானவர்களாக என்றுமே இருக்க மாட்டார்கள். அதனால் யாரையும் நீ நம்பாதே. இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கை, உன் வெற்றி என்று உனக்கென்று ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டு அதனை பின்பற்றி வாழ். மற்றவரை நீ பின்பற்றி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு என்றென்றுமே இல்லை. யாரிடமும் எதற்காகவும் கெஞ்சாதே. இது நாள் வரை நீ மற்றவரிடம் கெஞ்சியதெல்லாம் போதும். இனி நீ கெஞ்சும் அளவிற்கு நான் உன்னை தனியாக விட்டுவிடவும் மாட்டேன். நீ தேடியது அனைத்தும் இனி உன் வாசல் தேடியே அனைத்தும் வரும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.